டோனி ஸ்டார்க்கான அயன்மேன் வந்து அவரோட சூட்டை வந்து 2 டேப் பண்ணுறது மூலமாக மட்டுமே அவரோட பாடியை வந்து கவர் பண்ணுற மாதிரி அவரோட சூட்டை வந்து அப்கிரேட் பண்ணியிருப்பார். தி அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வார்லையும் சரி, தி அவெஞ்சர்ஸ் எண்டுகம்லையும் சரி. ஏன் நம்மளோட அயன்மேன் வந்து அவரோட சூட்டை வந்து 2 டேப் பண்ணுறது மூலமாக மட்டுமே அவரோட சூட்டை வந்து பாடி முழுக்க கவர் பண்ணுற மாதிரி வச்சிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, மற்ற சூட், அதாவது ஸ்பைடர்மேன் சூட்டாக இருந்தாலும் சரி, பிளாக் பந்தர் சூட்டாக இருந்தாலும் சரி, அந்த சூட்டெல்லாம் அவங்களோட மேனுவல் கண்ட்ரோல்லே இருந்திருக்கும். ஜஸ்ட் சொன்னாவே போதும், அது வந்து ஆக்டிவேட் ஆயிரும். அப்படி இல்லைன்னா ஒரு எமர்ஜென்சி இல்லைன்னா ஆபத்தான ஒரு த்ரெட்டிங் சூழ்நிலையில் வந்து ஆட்டோமேட்டிக்காவே அந்த சூட் வந்து கவர் ஆயிரும். ஆனால் நம்மளோட அயன்மேன் சூட் வந்து ஆட்டோமேட்டிக்காவே கவர் ஆகாது. அவர் வந்து 2 டேப் பண்ணுறது மூலமாக மட்டுமே அந்த சூட்டை வந்து ஆக்டிவேட் பண்ண முடியும். இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, டோனி ஸ்டார்க் அண்ட் பெப்பர் பாட்ஸ் வந்து ஸ்லீப்பிங் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம டோனி ஸ்டார்க்கோட மைண்டில் வந்து ரொம்பவும் த்ரெட்டிங் ஆன ஒரு சில ட்ரீம்ஸ் வந்து வந்துட்டே இருக்கும். அந்த ட்ரீம்ஸில் இருந்து நம்ம டோனி ஸ்டார்க்கை எழுப்புறதுக்காக பெப்பர் பாட்ஸ் வந்து நம்ம டோனியை வந்து எழுப்புவாங்க. அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காவே த்ரெட்டிங்னு நினச்சி அந்த சூட் வந்து நம்ம பெப்பரவே அட்டாக் பண்ண வந்திருக்கும். இதனால தான் டோனி வந்து மேனுவலாக